ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குதுங்க. இந்த 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பதிவு போட போகிறோம். அதனுடைய ஒரு நட்சத்திரம், அதனுடைய கேரக்டர், அதனுடைய மிருகம், மரம், பட்சி, நாடி, கணம் போன்ற குணாதிசயங்கள் பற்றியும் அவை அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் பற்றியும் நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த எபிசோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும். நிச்சயமாக வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். நன்றி. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். மொத்தம் 27 நட்சத்திரங்க. இந்த 27 நட்சத்திரத்தில் முதன்மையான நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரம் அஸ்வினி. 1, 2, 3, 4 பாதங்களும் மேஷ ராசியில் அமைகின்றன. இது கேது பகவானின் நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசை கேது தசையாக அமையும். ஆனால் இந்த கேது தசையினுடைய மொத்த பார்த்திங்கன்னா 7 ஆண்டுகள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னென்ன ஆரம்ப எழுத்தில் பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சு, சே, சோ, லா என்று பெயர் வைக்கலாம். ஆரம்ப எழுத்தாக பெயர் வைப்பது நல்லது. இப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய நிலைகளை பார்க்கலாம் வாங்க. மிருகம் ஆண்குதிரை, பட்சி ராஜாளி, மரம் எட்டி மரம், ரஜ்ஜு பாதரஜ்ஜு, நாடி பார்ஸ்வநாடி, கணம் தாவகணம் பொருந்தியவர்கள். இந்த மலர் பார்த்திங்கன்னா அல்லி மலர், செவ்வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும் மேஷ ராசியில் அமைகின்றன என்று சொல்லியிருந்தோம். மேஷ ராசியின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அப்போது இந்த ராசி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேதுனுடைய கேரக்டர் ப்ளஸ் செவ்வாயினுடைய கேரக்டர் இருக்கும். இப்போ செவ்வாயினுடைய கேரக்டர் நம்ம பார்த்தோம்னா இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு விறுவிறு துருதுருன்னு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள். ஆனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், கோபக்காரர்கள். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் வேலையை எடுத்த உடனே செய்யணும், அப்பொழுதே அதை ஆரம்பிச்சிடணும், செஞ்சணும்னு நினைப்பாங்க. பின்விளைவை சற்றும் சிந்திக்காமல் யோசிக்காமல் ஆரம்பித்து விடுவார்கள். இவர்களிடம் வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இருக்காது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வேலையை எப்பேற்பட்டாவது எடுத்து முடிக்கணுங்கிற ஒரு வெறித்தனம் இருக்கும். இது ப்ராக்டிக்கலாக இது இந்த ஒர்க்கு செய்ய முடியுமா முடியாதா என்று திங்க் பண்ண மாட்டார்கள். ஆனால் இந்த 3 நட்சத்திரம் இருக்குது இந்த மேஷ ராசியில். அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம். இந்த பரணி கார்த்திகை ஸ்பீடு இதெல்லாம் சொன்னதெல்லாம் பொருந்தும். ஆனால் அஸ்வினிக்கு பொருந்தாதுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ அஸ்வினி நட்சத்திரம் கேதுவனுடைய சாரமாக இருப்பதால் சிந்தித்து செயல்படுவார்கள். எதையே எடுத்தாலும் முடிக்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய அதை ஒரு முறைக்கு 2 முறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே யோசனை பண்ணுவாங்க இவங்க. அஸ்வினி நட்சத்திரம் ஆண் குதிரை முகம். அப்போது உங்களுடைய ஆஃபீஸு,
வீடு போன்ற இடங்களில் ஆண் குதிரை முகத்தை ஒட்டி வைக்கலாம், ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம். அதிதேவதை சரஸ்வதி தேவதை, அதாவது விநாயகர் வழிபாடு மிக மிக முக்கியம். ஏன்னு சொன்னால் இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேதுனுடைய சாரமாக இருக்கிறதால விநாயகப் பெருமானுடைய நிலை. ஆனால் ஆளுமை உடையவர்கள் இவர்கள். தன்னுடைய கண்ட்ரோலில் மற்றவங்களை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள். வழக்கறிஞர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், சயின்டிஸ்ட்டு, டாக்டர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இன்ஜினியர்கள், அரசியல்வாதிகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதில் அதிகபட்சமாக இந்த கேதுவனுடைய சாரம் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. இந்த டாக்டர்ஸு கூட பார்த்திங்கன்னா, அதாவது அஸ்வினி மருத்துவம் செய்யக்கூடிய நட்சத்திரம். டாக்டர்கள் நிறைய பேர் இதில் மிகவும் இருப்பாங்க. இதில் மிகவும் கைராசிக்காரர்கள்னு கூட இந்த டாக்டர்கள்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த டாக்டர்கள் கைராசிக்காரர்கள்னு சொல்லணும். ஏன், படிக்காத பாமரனாக இருந்தாலும் கூட அவர் கையால் விபூதி எடுத்து பூசி விட்டால் அந்த ஒரு நோயாளிக்கு கூட நோய் குணமாகிவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கைராசி மிக்கவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய பலம் அவர்களுக்கே தெரியாது என்பதுதான் உண்மை. சிவில் என்ஜினியர்களாக கூட பரிமளிப்பார்கள். இவங்க வீடு கட்ட ஒரு 110 நாள் தான் எடுத்துப்பாங்க. அதாவது வீடு கட்டிட வேலைக்கு மட்டும், இன்டீரியர் ஒர்க்கு அது நிறைய டைம் எடுக்கும். பட் ஒன்லி இந்த கட்டிட வேலை அப்படின்னு பார்க்கும்போது 110 டேஸ்க்குள்ளே முடிச்சிருவாங்க. தீயணைப்பு வீரர்களாகவும் இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவக்கூடியவர்கள் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்களை நாடி, ஐயா எனக்கு இந்த உதவி வேணுங்க, செஞ்சு கொடுங்க என்று போய் கேட்டிங்கன்னு சொன்னால் சிறிதும் தயங்காமல் நம்மை நாடி வந்து விட்டாரே என்று உதவி புரிவதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான். கையிருப்பு பணம் குறைவாக இருந்தாலும் கூட இருக்கிறத வச்சு உங்களை, அதாவது போய் அவர்களை நாடி சென்றவர்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு கண்ணியவான்கள் என்று சொன்னால் மிகையாகாது. கௌரவத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் வேகமாக செயல்படுவது, விரைந்து செயல்படுவது என்று இருந்தாலும், ஆனால் அஸ்வினி கேது சாரம் பெற்றதால் இவர்களுக்கு வேகத்தோடு விவேகமும் இருக்கும் என்று மீண்டும் அறிவுறுத்தி சொல்கிறோம். எதையும் டெப்த்தாக ஆழமாக சிந்தித்து ஆராய்ச்சி செயல்படுபவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மெடிக்கல் மருத்துவ உலகத்தில் இவங்க இருப்பாங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க, மெடிக்கல் சயின்ஸு, இதுபோல் ஆராய்ச்சியாளர்கள், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், இதுபோல் சயின்டிஸ்டாக கூட இருக்கக்கூடிய நிறைய பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க தான் அதிகபட்சமாக. அடுத்தவர்களை, அதாவது அடுத்தவர்கள் சொல்வது இவர் காதில் எளிதில் கேட்டுவிட மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு ஓகேன்னு நினைச்சாதான் வழியாக அவங்ககிட்ட பேசுவாங்க. அஸ்வினிக்கு 22வது நட்சத்திரம் திருவோணம். ஏன் நம்ம அது 22வது நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, வைநாசிக நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை திருமணம் பண்ணக்கூடாது. இப்போ அஸ்வினி ஒரு ஆளாக இருக்கிறார், இல்லை பெண்ணாக இருக்கிறார்னா திருமணம் 7ஆம் பாவமாக அமையக்கூடாது. அதாவது திருவோணத்தை கட்டக்கூடாது. நண்பர்கள், கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் திருவோணமாக அமையக்கூடாது. இப்படி அந்த திருவோண நட்சத்திரத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினால் கூட அது பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர தசை நிச்சயமாக நல்லாவே இருக்காதுங்க. வச்சு செஞ்சிரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். தொடையில் பிரச்சனை வரும் இவர்களுக்கு. காலகஸ்தி சென்று வந்தால் இவர்களுக்கு நன்மை நடக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால், அதாவது பூஜை சாமான்கள் விற்கிறது, இதுபோல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சால் இவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்.
கொடி கட்டி பறப்பாங்க அந்த தொழிலில். சாதாரணமாக ஆரம்பித்தாலும் பெரிய லெவலில் அந்த தொழில் ரீச் ஆகுங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமில்லை, அதாவது வயிற்று உபாதைகள் கூட இவர்களுக்கு வரும். இளமையில் சுக்கிர திசை வருவதால், அதாவது அஸ்வினிக்கு அப்புறம் அதாவது கேதுக்கு அப்புறம் சுக்கிர திசை. அஸ்வினி தசை ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ, அது பாதத்தியாரம் பற்றி சொல்ல வேண்டிய விஷயம். ஒரு 4 வருஷம் இருக்குன்னா 5 வயசுலேயே உங்களுக்கு சுக்கிர தசை ஆரம்பிக்கும். சுக்கிரன் கொட்டி கவுக்கும்னு பேர். அதாவது சொஃபஸ்டிகேஷனாக இருக்கணும், தான் கேட்டது எல்லாம் கிடைக்கணும், அனுபவிக்கணும், சொஃபஸ்டிகேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறதால படிப்பில் ஒரு 2ஆம் பட்சமாக இந்த பிள்ளைகளுக்கு அமைந்துவிடும். அதனால் இந்த சுக்கிர தசை அப்படின்னும் போது 2வது தசையாக வருவதால் படிக்கிறதுல கொஞ்சம் நாட்டம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் நல்லா படிக்கணும், 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக படிப்பாங்கங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனாலும் கூட இவங்க கடினமான உழைப்பாளிகள். படிப்பில் ஆர்வம் குறைஞ்சாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க. விநாயகர் அகவல், விநாயகர் சுலோகம், காயத்ரி மந்திரம், சரஸ்வதி சுலோகம் இதெல்லாம் சொன்னாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இவர்களுக்கு மகான் சித்தர் வழிபாடு சிறப்பாக விளங்கக்கூடியது. ஆனால் பழிவாங்கும் எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் பிள்ளையாரை வழிபாடு செய்ய வேண்டும். கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணி கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சரஸ்வதி பூஜை வருஷத்துக்கு ஒரு நாள் வரும். அந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சிறப்பாக வழிபாடு கொண்டாட்டமாக கொண்டாடி பிள்ளைகளுக்கு நோட் புக்கு, பென்சிலு, பேனா இப்படி இலவசமாக வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உங்களுடைய அலுவலகத்தில் குதிரை 2-3 குதிரை சேர்ந்த மாதிரி சவாரி போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? குதிரை பொம்மைகள் வைக்கலாம், குதிரை படத்தை வைக்கலாம். இப்போ மேஜையில் வச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் இன்னும் சிறப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேஷத்தில் சூரியன் உச்சமடைகிறார். நீச்சமடைவது சனி பகவான். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஏகலைவன் என்று பேரெடுப்பவர்கள். அதாவது ஏகலைவன் சொன்னால் குரு இல்லாமலே எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க கற்றுப்பாங்க. குரு உபதேசம் இவங்களுக்கு தேவையே கிடையாது. தானாக சிரஞ்சீவியாக, அதாவது சுயம்புவாக இவங்க கற்றுக்கக்கூடிய ஒரு நிலை. ஞானத்தோடு பிறந்தவர்கள் அல்லவா. சரஸ்வதி கடாட்சம் இயற்கையிலேயே பெற்றவர்கள் என்று சொல்லலாம். நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர்கள் இவர்களுக்கு இளம் வயதில் ஒரு கைடு கிடச்சிட்டாங்கன்னு சொன்னால் டியூன் பண்ணக்கூடிய, இவங்களை சரியாக டியூன் பண்ணக்கூடிய, ஏன்னா சுக்கிர தசை வருது பார்த்தீங்களா, அதனால் சரியாக டியூன் பண்ணக்கூடியவர்கள் கிடச்சிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லணும். நரம்பு பிரச்சனை ஏற்படும், பற்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் யாராவது விபத்து ஏற்பட்டு முதுகுலையோ கைகாலையோ பிளேட் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இயல்பாகவே இவர்கள் தாய்ப்பாசம் மிக்கவர்கள். அதே நேரத்தில் இவங்க விநாயகர் மட்டும் இல்லை, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாலும் மிக சிறப்பாக அமையும். திருத்துறைப்பூண்டி பெரிய கோயில் என்று ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் உங்களுக்கு சகலமும் கிடைக்கும். பாருங்கள், மேஷத்தில் தான் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. ஆளுமை உடையவர்கள், தயால குணம் உடையவர்கள், கருணை உள்ளம், அடுத்தவர்களுக்கு உதவும் பாங்கு இயற்கையிலேயே இவர்களுக்கு வந்துவிடும். ஆனால் நான் என்ற குணமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அலர்ஜி, சளித்தொல்லை, ஸ்கின் சார்ந்த ப்ராப்ளங்கள், அதாவது தோல் நோய் போன்றவைகள் அமையும். சமையலில் இவர்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். அதே சமயம் சூடாக சுவையாக சாப்பிடக்கூடிய குணம் படைத்தவர்கள். ஆசிரியர்களை, குருநாதர்களை ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள். அடிக்கடி மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். நாய் கடிக்க இவருக்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை தேவை. இப்போது தாராபலன்னு ஒன்று இருக்குது, நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சொல்கிறது. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பரணி. சம்பத்து தாரை, சூப்பர்.
ரோகிணி ஷியாமதாரை ரொம்ப சூப்பர், திருவாதிரை சாதகத்தாரை, பூசம் ஆயில்யம், இப்படி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு சாதகமாக இருப்பார்கள், உதவுவார்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த நட்சத்திர தாராபலன் எடுத்து சொல்கிறோம் நம்ம. அதுக்கு அடுத்தது ரொம்ப கேதுனுடைய சாரமாக இருப்பதால் இவர்கள் மதிநுட்பம் நிறைந்தவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த அவிநாசி 22வது நட்சத்திரம் ரொம்ப பாதிக்கும். இப்போ கோச்சார ரீதியாக சனி பகவானோ ராகு பகவானோ கேது பகவானோ இப்படி கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் வந்தால் கூட வைநாசிக நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் திருவோணம் என்று சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது இவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதே நேரத்தில் கொத்தனூர், அங்கே சரஸ்வதி இருக்காங்க. கொத்தனூரில் போய் சரஸ்வதி அம்பாளை தரிசனம் செய்தால் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கிடைக்கும். ஐக்கிரியவரை கூட வழிபாடு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உச்சி பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க, திருச்சி உச்சி பிள்ளையார் வழிபாடு செய்வதும் சிறப்புங்க. கர்வம், அதே நேரத்தில் ஞான செருக்கு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். தலைமுடிக்கு ரொம்ப கேசம் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அறிவு கடவுள் என்று சொன்னால் சரஸ்வதி கடாட்சம் அப்படின்னு இயற்கையிலேயே இவர்களுக்கு அமைந்துவிடும். இவர்கள் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இவங்களை பொறுத்தவரையிலையும் எல்லா விஷயத்தையும் பற்றி அப்டேஷன், அதாவது எல்லாத்தையும் அப்டேஷன் பண்ணி வச்சுப்பாங்க. இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கங்க, ஒரு சினி இல்லை ஒரு அரசியல் ஆகட்டும், எல்லாத்தையும் ஒரு இன்றைக்கி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே அத்துப்படின்னு சொல்லணும். இவர்கள் அதே நேரத்தில் நடமாடும் மெடிக்கல் ஷாப்புன்னு கூட சொல்லலாம். எப்போவுமே பையில் எடுத்துன்னு போகிற சூட்கேஸ்லேயோ பையிலையோ இவங்க மருந்துக்கள் நிறைய எடுத்துன்னு போவாங்க. யாருக்காவது உடம்பு முடியல, ஒருத்தருக்கு ஜுரம் வந்துச்சு, ஒருத்தர் வாந்தி எடுக்கிறார், தலைவலி, இது டக்குன்னு எடுத்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு உதவும் பாங்கு இவங்களுக்கு ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் இவங்க கையால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது குணமாகும். ஏன்னா கைராசி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை, அந்த அமைப்பு இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் உறவின் யாராவது இரட்டையர்கள் இருப்பாங்க, ட்வின்ஸு யாராவது பிறந்திருப்பாங்க. மற்றபடி கலை இலக்கியம் இசை மீது அலாதி பிரியம் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் சுயமரியாதை மிக்கவர்கள். மற்றவர்களுக்கு அறிவுரை தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் மற்றவர்களுடைய அறிவுரையை இவர்கள் ஏற்பார்களா என்பது சந்தேகம். ஆனால் மிகவும் கெட்டிக்காரர்கள், புத்திசாலிகள். சூரியன் இங்கு உச்சப்படுவதால் அரசு ஊழியர்களாகவும் அரசியல் உயர்ந்த பதவி இருப்பவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் இவர்கள் விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த அன்பர்கள், இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணங்களை நாம் இதுவரை விரிவாக எடுத்து சொன்னோம். எங்களுடைய இந்த பதிவு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.